வணக்கம். எங்களுடைய குருநாதர் உயர் திரு ஜோதிட நல்லாசிரியர் தேவராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஆதித்ய குருஜியை பற்றி நிறைய ஏற்கனவே பார்த்துட்டோம். இதில் அவருக்கு கேபி முறைனா ஏன் பதற்றம் அடைகிறாரு, ஏன் அதை பற்றி பொழுதுக்கும் சொல்லி தன்னை பிரபலப்படுத்திக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் இந்த கடந்த லைவில் கேட்டிருந்தார். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போட்ட லைவில் நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன் 3 வருஷமா, யாருமே இதுக்கு பதில் சொல்லலை, யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதற்கும் பதிலை நம்ம இந்த வீடியோவில் சொல்லிடலாம். மெயினாக அவர் ஏன் கேபியை பார்த்து இவ்வளோ தூரம் பயப்படுறாரு, பொழுதுக்கும் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திகிட்டே இருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோ இறுதியில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும்னு அவருக்கு நினைக்கிறேன். ஏன்னா அதிலிருந்து தான் அவருக்கு அந்த பதற்றம் வந்திருக்கு. முதல்ல ரொம்ப லாபகமாக சொல்லிக்கிறாரு. நான் தான் 10 பொருத்தத்தை சரியில்லை, நட்சத்திரத்தில் பலன் இல்லை, நட்சத்திரத்தை வச்சு 10 பொருத்தம் திருமணத்திற்கு பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ எல்லாரும் தப்பாக பேசுனாங்க. இப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டு அதை சரின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இப்போ இதையும் சொல்கிறேன் அப்படிங்கிறத ஒரு கொக்கியை போட்டு தெளிவாக சொல்கிறாங்க. ஐயா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அரை நூற்றாண்டுக்கு முன்னாடியே எங்களுடைய மூலகுரு கேஎஸ்கே அவர்கள் இந்த நட்சத்திர பொருத்தம் பார்க்கக்கூடாது, 10 பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நீங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும்னு சொல்லி. அடுத்து வந்தவங்க நிறைய பேர் அதை பின்பற்றினாங்க. நீங்கள் முதல்ல சொல்லலை. தெளிவாக புரிஞ்சுக்கங்க. சரிங்களாயா? அடுத்த விஷயம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. மகர லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன பலன், அதுவும் ஒரு சனி இருந்தால், சனியோ ராகுவோ சேர்ந்துருந்தா என்ன பலன், இல்லை அமாவாசை அன்னைக்கு சந்திரனும் சேர்ந்துருந்தா என்ன பலன், யாருமே சொல்ல மாட்டேங்கிறேன். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த அமைப்பு உங்களுக்கு அந்த கேபி முறையில் 1, 5, 9, 2, 6, 10 என்ன பாவகத்தை தொடர்புற்றாலும் அந்த கெடுதல் பலன்களையே செய்யும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஐயா. ஸோ அதற்கான விளக்கத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துடலாம்னு இருக்கேன். நீங்கள் பொதுவாக ஒரு கட்டத்தை போட்டு இந்த மகர லக்னத்திற்கு 8ஆம் இடம் சூரியன் இருந்தா, சனி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டீங்க. நம்ம கேபி முறைப்படி எதையுமே ஆதாரத்தோடு சொல்கிறது தான் வழக்கம். அதனால நான் தேடிப்பு எப்போ வரும் அப்படின்ற கடந்த 2008 இந்த அமைப்பு வந்திருக்குங்க. அதுவும் சனி ராகு சேர்க்கை இல்லை. அது கடந்த ஒரு 50, 60 வருடங்களாக அது வரவே இல்லை மகரத்தில். சரிங்களா? ரெண்டும் சேர்ந்து 2008 சனி மட்டும் அங்கே இருந்தது. சரிங்க. ஸோ அப்போ சூரியனும் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அந்த அமைப்பு இருக்கியா, மாலை 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள மகர லக்னம். நீங்கள் சொன்ன மாதிரி 8ஆம் இடத்துல சூரியன், அங்கே சனியும் சேர்ந்துருக்கு. அன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் அமாவாசை, சந்திரனும் அங்கே இருக்குது. அமாவாசை சந்திரன் அங்கே இருக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்து சரி, அப்போ கூட அதில் குரு 9ஆம் பார்வையாக வக்ரம் பெற்று குரு பார்ப்பார். நீங்கள் உடனே சுபத்துவம் இருக்குது, குரு பார்க்குறாரு அப்படின்றதா சொல்லிடுவீங்க. சரின்னு அதற்கு முன்னாடி போகும்போது 1978 இந்த 2 தேதியோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு நான் இதில் போடுறேன். அந்த ராசி கட்டத்தோட ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு நான் போடுறேங்க. ஸோ 2/9/1978 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் மகர லக்னம். அங்கேயும் சந்திரன், சூரியன், சனி இருக்காருங்க. அங்கே எந்த சுபரும் அதை பார்க்கலை. சரிங்களா? நீங்கள் கேட்ட கேள்வியே நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் லாபகமாக அதில் கேட்டுக்கிட்டீங்க. அப்போ இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா? 200 பேர் அங்கே பிறந்திருப்பாங்க. அந்த லக்னத்தில் 200 பேர் இருந்தால் ஒரே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி நீங்களே கேட்டுக்கிட்டு ஒளிமைய புள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னீங்க. அதற்கும் நான் விடை உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். சரிங்களா? ஸோ உங்கள் கான்செப்ட் பிரகாரம் இப்போ நீங்களே இந்த பௌர்ணமி சந்திரன் பார்த்துட்டு எல்லாரும் சரியாயிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ பௌர்ணமியாக இருந்தாலும் எல்லாம் நல்லா இருப்பாங்க, அமாவாசையாக இருந்தால் நல்லா இருக்க மாட்டாங்களா அந்த அப்படிங்கிறத உங்களுடைய பதிலுக்கே நான் விட்டுறேங்க. சரியா? அந்த ஒளிமைய புள்ளிக்கு பதில் நான் இறுதியாக சொல்கிறேங்க. அதை ஏன் அவ்வளோ பதட்டமாக நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக. அதற்கு முன்னாடி நீங்கள் அப்படியே கேப்பில் ஒரு விஷயத்த சொன்னீங்க. நீங்கள் ஈஸியாக பலன் சொல்லலாமே. டிகிரியெல்லாம் இப்போ சூரியனை பூமி சுற்றி வர்றது 1 வருஷம் கரெக்டாக 1 மாதத்தில் அந்த சூரியனும் சுற்றி இங்கே வந்துடும்ல, டிகிரி எல்லாம் மாற போகிறது இல்லைல்ல அப்படின்ற விஷயத்த நீங்கள் ரொம்ப எளிமையாக சொல்லிட்டீங்க. அதுதாங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் கேபி முறைங்கிறது நான் சொன்ன மாதிரி இது பிஹெச்டி, எதையுமே ஆதாரபூர்வமாக சொல்லுவோம். நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பால்வெளி மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்மளுடைய சூரிய குடும்பம் ஒரே இடத்துல நிற்கல. சூரியனும் நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. அதை சுற்றி அப்படியே அந்த கோள்களும் நகர்ந்து போய்கிட்டே இருக்குங்க. அதனால் இந்த வருஷம் இருக்கக்கூடிய அந்த கேப் இப்போ சூரியனுக்கும் இப்போ இந்த வருஷம் இந்த தேதியில் இருக்கக்கூடிய அதே தொலைவு தான் அடுத்த வருஷம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. அவசியம் அந்த அளவு இருக்கவும் இருக்காது. அது ஏன் இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன்னா, இப்போ எல்லாருடைய டேபிள்லையும் அந்த காலத்தில் பள்ளி படிக்கும்போது தலைமை ஆசிரியர் டேபிளில் பூமியோட உருண்டை இருக்கும். நேராக இருக்காது, கொஞ்சம் சாய்மானம் வச்சுருப்பாங்க. நீங்கள் கவனிச்சிங்களா? அதற்கு பேர் அயனாம்சம்.
சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் அந்த சாய்வுத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கு. இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா 2 வருஷத்தினுடைய தன்மை. அதிலே 1978ல என்ன அயனாம்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 33.52.20ங்கயா. ஸோ அந்த டிகிரியோட சாய்மானம் 23.32 சரிங்களா? நீங்க புரிஞ்சுக்கிற மாரி. இதே அந்த 2008ல 23.58ங்கயா. ஸோ கிட்டத்தட்ட 0.25 டிகிரி சாய்மானம் அதிகமாயிருக்கு. அப்ப நமக்கு பார்க்கறதுக்கு என்னங்க 0.25 ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா, ஒரு 4,00,00,000 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இடத்துல அதனுடைய வித்தியாசத்த நீங்க பாருங்க. ஏன்னா ஒரு இடத்துல சூரியன் நிக்கவே இல்ல. சூரியனும் நகர்ந்து போய்க்கிட்டு இருக்கு. அந்த சூரியனோட இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசையில நம்ம பூமியும் அப்படியே நகர்ந்து போய்க்கிட்டே தான் இருக்கு. அதுதான் உண்மை. அதனால ஒரே மாரி டிகிரி இருக்கவே இருக்காதுங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. அத புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க கேபி முறைய குறை சொல்ல மாட்டீங்க. சரிங்களா? அந்த லக்னத்தில 200 பேர் பிறந்திருக்காங்க. ஐயா அது சென்னையில வேணா இருக்கலாம். நீங்க தமிழ்நாட்டு அளவுல Googleல சர்ச் பண்ணி பாருங்க. இந்திய அளவுல எத்தன பேர் பிறக்குறாங்க? உலகம் அளவுல எத்தன பேர் பிறக்குறாங்க? அப்படின்றத நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கய்யா. பார்த்துட்டு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. வெறும் 200 பேர் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு நான் அத சொல்றேன். சரிங்களா? அந்த கேள்விய உடனே கேட்டுருவாங்க. ஆனா அது ஒவ்வொரு குழந்தைக்கும் வேறுபடும். அது வந்து யாருக்கு அந்த ஒளிமைய புள்ளி விழுகுதோ அந்த குழந்தை நல்லா இருக்கும். மத்த குழந்தைக்கு அந்த தன்மை இருக்கும். அப்படின்ற மாரி ஒளிமைய புள்ளி சும்மா அப்படியே ஒரு பரவலா அந்த 180 டிகிரி இருக்கு. அதுலேருந்து இப்படி பரவலா வரும் அப்படின்ற மாரிலாம் சொன்னீங்க. சொல்லிட்டு நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இந்த ஒளி மைய புள்ளி விழுகிறது எனக்கு தெரியாது எங்க விழுகுதுன்னு. நான் விதை போடுறேன். நீங்க தான் கண்டுபிடிச்சுக்கணும். நீங்க அதுக்கு ஆரம்பிங்க அப்படின்ற மாரி நீங்க தெளிவா சொல்லி முடிச்சுட்டீங்க. ஐயா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிர்றேன். இந்த ஒளி மைய புள்ளிங்கிற நீங்க பேர் வச்சுட்டு ஒண்ணு சொல்றீங்க பார்த்தீங்களா? அது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கேஎஸ்கே அவர்கள் விதை போட்டு, இப்ப அவரே மரத்த நட்டு வச்சாரு. இப்ப பெரிய ஆலமரமா அது வந்து நிக்குதுங்க. அதுக்கு பேரு தான் கேபி முறை. இன்னும் உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஒளி மைய புள்ளி அப்படிங்கிறது டிகிரி தான்யா. இப்ப 5 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, 1 டிகிரியோட தன்மை இருக்கும் அந்த சூரியன். ஒரு முதல் டிகிரியில இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்ப மகம் நட்சத்திரம் நீங்க சொன்ன மாரி மகம் நட்சத்திரம்னா, கேதுவோட நட்சத்திரம். அடுத்து வந்து சுக்கிரனோட உப நட்சத்திரத்தில இருக்கும். கேது, 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 சுக்கிரன், கேது, சூரியன். ஒரு 30 செகண்ட் தாண்டிருச்சுன்னா, அந்த தன்மை வந்து அப்படியே மாறிரும். சுக்கிரன்லேருந்து சூரியனோட உப நட்சத்திரமா மாறிரும். ஏற்கனவே நீங்களே சொன்னீங்க 30 செகண்ட்ல மாறிரும், 30 செகண்ட்ல மாறிரும்னு. ஆனா அது மாறிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சூரியன் முடிச்சோனே சந்திரன் வந்துரும். செவ்வாய் இப்படி ஒவ்வொரு கிரகங்களா ஒவ்வொரு மினிட் கடக்க கடக்க மாறி வந்துகிட்டே இருக்கும். சரி இப்ப அத மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னா, அதுவும் ஒளி மைய புள்ளின்னு எடுத்துக்க கூடாது. சரிங்களா? அத மாறுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்களே சொன்னீங்க. எல்லா பாவகங்களையும் கணக்கு வச்சு தான் பலன் சொல்லணும். அதே மாரி உங்களுக்கு ஒரு லக்னம் 2 மணி நேரம். இப்போ 1 நிமிஷத்துக்கு 4 மினிட் 4 டிகிரி மாறி போயிரும். அதே மாரி இந்த 1 செகண்ட், 2 செகண்ட் தாமதிக்க தாமதிக்க அந்த டிகிரியோட 12 பாவங்களுடைய தன்மையும் மாறும். சரிங்களா? 12 பாவங்களுடைய தன்மையும் மாறும். இப்போ ஒரு வேளை உதாரணத்திற்கு நம்ம சொன்ன மாரி, முதல் அந்த ஒரு 5 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அவரு கேதுவோட நட்சத்திரத்தில, சுக்கிரனோட உப நட்சத்திரத்தில இருக்காருன்னு வச்சுக்குவோம். சுக்கிரன் இப்ப அந்த பாவங்கள கணக்கு எடுக்கும் பொழுது, ஒரு 7ஆம் பாவத்துக்கு உப நட்சத்திரமா இருக்குன்னு வச்சுக்கங்க. அவருக்கு அது நல்லா இருக்க போது. 5 1ன்னு ஆகும்போது, அந்த பாவக மாற்றம் ஏற்பட்டு, அந்த சுக்கிரன் சூரியனாவும் வந்துருவாரு. இல்ல சுக்கிரனே இருந்தால் கூட, இந்த பாவக மாற்றம் மூலமா அந்த டிகிரி 12 கிரகத்துக்கு மாறும்போது, அது 8ஆம் பாவத்திற்கு போயிரும். ஸோ அந்த பலனே முற்றிலும் வேறுபட்டுரும். நீங்க ஒளிமைய புள்ளின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த, கேபி முறையில ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இந்த பாவக மாற்றமும் நிகழும். அந்த கிரகமும் நகரும். அந்த டிகிரியோட அமைப்ப வச்சு தான் இப்ப முதல் நிமிஷத்துல இருக்கக்கூடிய 7 டிகிரியில ஒரு உபநட்சத்திரம் இருந்தா, அதே உபநட்சத்திரம் மேபி அடுத்த 2 நிமிஷத்திலேயோ, 3 நிமிஷத்துல அது 8ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமா போயிரும். சரிங்களாய்யா? அப்படி இருக்கும் பொழுது, அந்த பலன்கள் மாறுபடத்தான் செய்யும். இத உங்களால புரிஞ்சுக்க முடியல. அதுதான் உண்ம. சரிங்களா? இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல. ஏன்னா மைய புள்ளி அப்படின்னு இப்ப நீங்க சொல்ற விஷயத்த, அது உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க. நீங்க தான் கண்டுபிடிங்கன்னு சொல்றீங்க. ஆனா, அரை நூற்றாண்டுக்கு முன்னாடியே கேஎஸ்கே ஐயா சொல்லிட்டு போயிட்டாரு. அது இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய எங்க குருநாதர் போன்றவர்கள்லாம் மிக சிறப்பான முறையில அத எடுத்துட்டு போய் பலன்களையும் துல்லியமா கொண்டு வர்றாங்க. சரிங்களா? எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப நீங்க எத சொன்னாலும் இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க எங்கேயாவது போறீங்க ஒரு மாநாட்டுக்கோ, இல்ல நீங்க உங்களுடைய லைவ்ல பாடம் நடத்தும்போது, இல்ல சக நண்பர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. "நீ சொன்னது ஏற்கனவே கேபில இருக்குப்பா. ஏற்கனவே கேபில இருக்குப்பா. அவங்க சொல்லியிருக்காங்கப்பா. அப்படிதான் நடத்துறாங்க." இப்ப நீங்க 10 பொருத்தம் உதாரணத்துக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? அது மாரி. இப்படி தனித்தனியா தாங்க பலன் விழுகும் அப்படின்னா, அத கேபில தனியா சொல்றாங்களே அப்படின்னு சொன்னோனே, ஐயோ! நம்ம முறை நம்ம இப்ப ஜோதிடம்
கற்றுக் கொடுக்க வந்துட்டோம். நம்ம முறை பிரபலம் இல்லாம போயிருமோ அப்படிங்கிற பதட்டத்துல நீங்க இந்த கேபி முறைய குறை சொல்றீங்க. நீங்க கேபி முறைன்னு சொல்ல மனசு இல்லாம, அத ஒளிமைய புள்ளி அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். மத்தவங்களுக்கும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களாய்யா? ஏன்னா, இப்ப நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிர்றீங்க. நான் வந்து லாயர்னா, இப்ப லாயரோட விதிய சொன்னேன். எனக்கு இத்தன லாயர் வந்து எனக்கு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் அதே மாரி இருக்கு அப்படின்னு. இப்ப நீங்க எங்கள சொல்றீங்க பார்த்தீங்களா? இருட்டு வீட்டுக்குள்ள பூனைய புடிக்கிறது. அத நீங்க தான் செய்றீங்க. ஏன்னா, ஒளிமைய புள்ளி எங்கன்னு எனக்கு தெரியலன்னே சொல்றீங்க. அடுத்து நீங்க கடைசில என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியாத விஷயத்தையும், புரியாத விஷயத்தையும் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அப்படின்னு வேற சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு தெரியாத விஷயத்த, ஒளிமைய புள்ளி தெரியல, எங்க விழுகுதுன்னு என்னால சொல்ல முடியாது. நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்ற விஷயத்த, எதுக்கய்யா மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறீங்க? இது என்னுடைய கேள்வி. எங்களுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிங்களாய்யா? ஸோ ஒளிமைய புள்ளி உங்களுக்கு தெரியலைங்கும்போது, அத ஏன் நீங்க பாடமா எடுக்குறீங்க? உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பலன் சொல்றதுக்கு அது வருதுன்னா, நீங்க தாராளமா வச்சுக்கங்க. நான் வருத ஒண்ணும் சொல்ல போறதில்ல. யாரும் உங்கள ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆனா வெளிப்படையா நீங்க அத பாடமா எடுக்கும் பொழுது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அது தெரிஞ்சா தானே நீங்க சொல்லணும். எனக்கு தெரியாது, நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் ஈஸியா எனக்கு தெரியாததையும், புரியாததையும் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிறீங்க. ஸோ உங்களுடைய இரட்டை தன்மைய இதிலிருந்தே மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இந்த பதிவுங்க முக்கியமா. மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் திருப்பி திருப்பி நான் இத சொல்றேன். ஒளிமைய புள்ளின்னு அவரு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றார்ல, அதுதான் கேபி முனையில பாவக முனை, கிரக முனைன்னு சொல்லி டிகிரி வைஸ் எவ்ரி மினிட்டுக்கும் மாற்றம் ஏற்பட்டு தெளிவா நடக்குது. மக்கள் இத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அடுத்து ஆதித்ய குருஜி அவர்களுடைய ஃபாலோவரா, மாணவரா, இல்ல அவருடைய அஜெண்டா வச்சிருக்கக்கூடிய அவரு குரூப் அவருடைய குழுவான்னு தெரியல. ஒரு 4, 5 பேர் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. லைவ்ல வந்து பலன் சொல்லுங்க. நீங்க சொல்றது சரின்னா பார்ப்போம். லைவ்ல வந்து பலன் சொல்லுங்க. லைவ்ல வந்து பலன் சொல்லுங்கன்னு சொல்லி. ஐயா! லைவ்ல எதுக்குங்க வந்து பலன் சொல்லணும்? என்ன தேடி வர்றவங்களுக்கு நான் சரியான முறையில பலன் சொல்றேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது முதல்ல உங்க குருநாதருக்கு இருக்கான்னு பாருங்க. ஏற்கனவே 2, 3 வீடியோக்கள்லாம் இங்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. தனிப்பட்ட முறையிலயும் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ஸோ லைவ்லங்கிறது ஒரு அஜெண்டா அது. இப்ப நான் கூட என்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட் மட்டும் வரப்போது. அதற்கு சாதகமா பதில் சொன்னா சந்தோஷப்பட போறாங்க. அதுல என்ன இருக்கு? அது நடக்குது, நடக்கல அப்படின்னு. நேத்தோ ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லைவ்ல ஒரு கமெண்ட் வருது. ஒருத்தர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம கேட்கறதுக்குலாம் அவர் பதிலே சொல்ல மாட்டாருங்க. அப்படின்ற மாரி அந்த கமெண்ட்ட எடுத்து ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சு விடுறாரு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால தயவு செய்து லைவ்ல வந்து பலன் சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க. பலன் அப்படிங்கிறது எனக்கும், என்னை நம்பி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்குமான விஷயம். சரியா? நான் ஜோதிடம் சம்பந்தமா விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த சேனல் வச்சிருக்கேன். என்னுடைய நீங்க வீடியோஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். சரியா? ஜோ உங்களுக்கு பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, என்னுட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கி எனக்கு ஆஃபீஸ்லாம் இல்ல. நீங்க நேரடியா என்னுடைய நான் தான் ஃபோன எடுப்பேன். நீங்க என்னுடைய அப்பாயின்ட்மென்ட் வாங்கி தாராளமா என்னுடைய பலன நீங்க உங்களுடைய பலன நீங்க கேட்டுக்கலாம். சரியா? லைவ்ல பலன் சொல்லுங்க. இதற்கு இப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றது எல்லாமே பொது பலன். அத நல்லா புரிஞ்சுக்கங்க. பொதுவான பலன தான் கேட்கிறீங்க. நாங்க கேபி முறையில ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில துல்லியமான பலன சொல்லிக் கொண்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா எங்கள்ட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கி நீங்க வாங்க. சரிங்களா? கேபி முறை ஏன் இவ்வளவு பிரபலமா இருக்கு? அத ஏன் இவர் பேசினார்ன்னா, அதுல துல்லியமான பலன்கள் வருதுங்கிறது அவருக்கும் தெரியும். உலக அளவுல மொழி தெரியாத நபர் கூட, அதாவது தமிழ் மொழி இல்ல தெரியாத நபர் கூட இன்னைக்கு கேபி முறைய ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா, இன்னைக்கு காலத்திற்கு தகுந்த இது அப்டேட் ஆயிருச்சு. அதுதான் உண்ம. காலத்துக்கு தகுந்த மாரி. இன்னைக்கு இந்தியாவே வச்சுக்குவோமே, ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவோட ஜனத்தொகை 30,00,00,000 இருந்துச்சு. கரெக்ட்டுங்களா? 30, 40 கோடி இருந்திருக்கும். இன்னைக்கு 150 கோடிய நெருங்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயத்த இது மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அவர் சொன்ன விஷயத்தையே நான் சொல்றேன். அன்னைக்கு ராசி கட்டம், நவாம்சம்ங்கிறது ஒரு 9 நிமிஷம் இருந்ததுல ஒரு அளவுக்கு சரியா இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கு பிறந்தவங்களும் அன்னைக்கு குழந்தை பிறப்பு கம்மியா இருந்தது. இத மக்கள் விழிப்புணர்வு அடையணுங்கிறக்காக. அன்னைக்கு மேபி இவர் சொன்ன மாரி ஒரு மொத்தம் தமிழ்நாட்டிலே ஒரு 200 குழந்தையோ, 300 குழந்தையோ தான் பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அன்னைக்கு இருந்த 30,00,00,000 இருந்தப்ப அவ்வளோதான் இருந்திருக்கும். ஒரு 200 குழந்தை, இல்ல மிஞ்சி போனா ஒரு 1000 குழந்தை இருக்கும். அப்ப அதுல வந்து இந்த நவாம்ச லக்னத்தையும், மத்த விஷயங்களையும் வைத்துக்கொண்டு பிரித்து பார்த்து விட முடியும். அதுல பாவக மாற்றம்லாம் வச்சு பிரிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நிமிஷத்துக்கு எத்தன குழந்தை இருக்கு பாருங்க. அத்தனை குழந்தைக்கும் தனித்தனியான பலன்கள். அப்படி இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு நீங்க Googleல சர்ச் பண்ணா தெரியும். ஒரு நிமிஷத்துக்கு எத்தன குழந்தை பிறக்குது இந்தியால மட்டும். ஸோ அதற்கு எல்லாமே தனித்தனியான ஜாதகமும், தனித்தனியான பலன்களையும் குடுத்துக் கொண்டிருப்பது கேபி முறை மட்டுமே. அதுவும் உயர்கணித சார ஜோதிட முறை மட்டுமே. அதனால தான் இது இவ்வளவு தூரம் பிரபலம் ஆயிட்டு இருக்கு. அந்த பிரபலம் ஆகுறது அவருக்கு பொறுக்காம தான் கேபி முறைய குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவர் கேபி முறைய குறை சொல்ல சொல்ல மக்கள் இத தேடி வருவாங்க. ஏன்னா 2 மணி நேரம் பிறந்த எல்லாருக்கும் ஒரே ஜாதக கட்டத்த போட்டு, ஒரு ஜாதக கட்டத்த வச்சு
வேற வேற பலன் சொல்றாரு. அது எப்படி வேற வேற பலன் சொல்றீங்க அப்படின்னா, ஒளி மைய புள்ளி அப்படிங்கிறாரு. அது என்னான்னு கேட்டா தெரியலேங்கிறாரு. நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. அதை ஏற்கனவே கண்டுபிடிச்சு, அதுக்கு கேபி முறைன்னு பேர் வச்சு, நாங்க பலன் சொல்லிக் கொண்டு இருக்கோம். சரிங்களா? அதனால தான் கேபி முறைய தேடி மத்தவங்க வந்து கொண்டு இருக்காங்க. ஜாதகம் பார்க்கிறதும் கேபி முறையில அதிகமா பேர் பார்த்து கொண்டு இருக்காங்க. சரிங்களா? அவருக்கு வேணா அந்த முறை வந்து பலன் சொல்றதுக்கு சரியா இருக்குமே தவிர, மத்த யாருக்கும் பலன் சொல்லுவதற்கு பலன் அளிக்கவில்லை. அவர் சொல்லக்கூடிய சுபத்துவ, பாவத்துவ, சூட்சம வலு கோட்பாடு. 2வது உடனே அத நம்ம கேள்வி கேட்டோம்னா, நான் அத பத்தி பேசல. நான் பாரம்பரியம் அப்படின்ட்டு போயிருவாரு. சரிங்களா? ஸோ இது அவருக்கு தான். நீங்க பதட்டப்படாதீங்க தயவுசெய்து. ஏன்னா, நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் எங்கள்ட்ட விடை இருக்கு. ஏன்னா, நீங்க அதே அந்த மகர லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருந்தா, நீங்களே சொல்லிக்கிறீங்க. 200 பேர் இருப்பாங்க தனித்தனியான ஜாதகம். அத உங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு காட்டவும் முடியல. ஜாதகத்தில பிரிச்சு காட்டணும்னா அப்ப தானே பலன் இருக்கும். அதுவும் உங்களுக்கு இல்ல. சரிங்களா? நாங்க பிரிச்சு காட்டுறோம். அது உங்களால ஏத்துக்க முடியல. இதுதான் உண்மை. பலன் சொல்லுங்க, சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்கிறீங்க. அப்புறம் 200 பேர் பிறந்திருப்பாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. பலன் மாறுபடும்னு நீங்களே சொல்றீங்க. அப்புறம் எப்படி நீங்க போடுற ராசி கட்டத்த வச்சு வெறும் அது ஒரு கற்பனையான கட்டத்த வச்சு எப்படி பலன் சொல்ல முடியும்? நீங்களே அதிலேயும் சொல்லிக்கிறீங்க. எல்லாத்தையும் வச்சு தான் பலன் சொல்லணும். 12 கட்டங்கள், 9 கிரகத்த வச்சு தான் பலன் சொல்லணும். அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க சொல்றீங்க. அப்புறம் ஏன் அடுத்தவங்கள்ட்ட ஒரு கற்பனை கட்டத்த வச்சு நீங்க பலன் கேட்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்க மாணவர்கள் அதே மாரி தான். 2ல ராகு இருந்தா என்ன? 5ல கேது இருந்தா என்ன? 7ல சனி இருந்தா என்ன? இது அத பார்த்தா என்ன? இது இத பார்த்தா என்னன்னு கீழ கமெண்ட்ல வேற உங்க அஜெண்டாவ கொண்டு வர்றதுக்காக ஏதாவது ஒண்ணு போட்டுட்டே இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா, அது தப்புங்க. அப்படி இல்ல. அப்படின்னு உடனே நீங்க உனக்கு பலனே சொல்லத் தெரியல. நீ எதுக்கு இத விழிப்புணர்வு ஏற்படும்? இது ஏக்கு நீ அவர கேட்கிறேன்ப. சொல்லலைன்னா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு வேற சொல்றீங்க. சரிங்களா? தயவுசெய்து உங்களுடைய குழு மெம்பர்கள்ட்ட சொல்லிருங்க. கீழ வந்து தயவுசெய்து லைவ்ல பலன் கேட்க வேண்டாம். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. சரியா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, அத முடிஞ்சா மறுத்து பேசுங்க. கேஎஸ்கே ஐயா 50 வருடத்திற்கு முன்னாடியே திருமண பொருத்தத்தில நட்சத்திர பொருத்தம் வேண்டான்னு அவர் பார்த்தாரு அப்படின்னு வேணா நீங்க சொல்லுங்க. அவர் அந்த விஷயத்த சொல்லலேன்னு சொல்லுங்க. இப்ப நான் சொன்னேன்ல பால்வழி மண்டலத்தில நகர்ந்து கொண்டே போயிட்டுருக்கு. டிகிரி ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் மாறும் அப்படின்னு நான் சொல்றேன். அத மறுத்து பேச சொல்லுங்க. அத விட்டுட்டு லைவ்ல பலன்னு வேணும்னா என்கிட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கி அவங்கள பலன் பார்க்க சொல்லுங்க. சரிங்களாய்யா? மத்தவங்களும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.